இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 200 இந்திய மாணவர்கள் பயிற்சி திட்டத்திற்காக சீனா செல்கின்றனர். டிவேட் எனப்படும் டெக்னிக்கல் மற்றும் வொகேஷனல் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் 200 இந்திய மாணவர்களை சீனாவிற்கு அனுப்பவிருப்பதாக அதன் தலைவரும் நாட்டின் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் அறிவித்திருக்கின்றார். முதற்கட்ட பயிற்சியை மேற்கொண்ட மலேசிய மாணவர்களின் அடைவை கண்ட பிறகே தான் 200 இந்திய மாணவர்களை சீனாவிற்கு இலவசமாக பயிற்சியை மேற்கொள்ள அனுப்பவிருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்திய சமுதாயத்தின் இளையோர் சந்தித்து வரும் பிரச்சினைகளை தான் அறிந்து வருவதால்தான் இந்த வாய்ப்பை 200 இந்திய மாணவர்களுக்கு தான் வழங்கியுள்ளதாக நேற்று தேசிய வகை தமிழ் பள்ளி பார்லிமென்ட் பகான் டத்தோ முகமது ஜம்ரா மண்டபத்தில் மாணவர்களுக்காக பள்ளி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் ஜயித் இவ்வாறு கூறினார். பிர்சாத்து கட்சியின் தகவல் தொடர்பாளர் செகுபாட் என்றழைக்கப்படும் பட்ருல் இஷாம் ஷாரின் இன்று 3 மணியளவில் கைதாகியுள்ளார். கடந்த ஜூலை 22ஆம் நாள் அன்று ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டதாக கூறி ரகசிய கோப்பை ஒன்றை தனது முகநூலில் வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்திய குற்றத்திற்காக அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இன்னும் குறுகிய காலத்தில் பதவி ஓய்வு பெற உள்ள மலேசிய கடற்படை பங்லிமா அப்துல் ரஹ்மானுக்கு பதிலாக பொறுப்பற்ற லஞ்ச ஊழலில் ஈடுபட்டிருக்கும் ஒரு அதிகாரியை நியமனம் செய்வதில் நியாயம் இல்லை என்ற அடிப்படையில் செகுபாட் அந்த ரகசிய கோப்பில் உள்ள விவரங்களை வெளியிட்டதாக கூறியுள்ளார். எனினும் மேல் விசாரணைக்காக செகுபாட் நாளை புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரின் விசாரணை காலம் நீட்டிக்கப்படும் என மஜிஸ்ட்ரேட் ரஃபீக் தெரிவித்துள்ளார். மலேசிய இந்திய சமூகத்தின் வளர்ச்சி குறித்து மாமன்னர் ஸ்ரீபடுக்க பகிண்டா சுல்தான் இப்ராஹிம் அதிக அக்கறை கொண்டுள்ளார் என வர்த்தகம் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார். மலேசிய இந்திய சமூகத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்களை மாமன்னர் ஆழ்ந்து புரிதல் கொண்டுள்ளார் என்றும் அது தொடர்பான அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகளை மாமன்னர் கவனித்து வருகிறார் என ரமணன் கூறினார். இந்திய சமுதாயத்தில் ஏற்பட்டு வரும் சமூக சிக்கல்களை மாமன்னர் தொடர்ந்து கண்காணித்து வருவதால் மலேசிய நாட்டில் இந்தியர்களின் எதிர்காலம் நிலைநாட்டப்படும் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக துணை அமைச்சர் மேலும் கூறினார். பரிசான் கட்சியின் ஆட்சியின் போது சூதாட்டம் மற்றும் மதுபான விற்பனை வழி வருகின்ற வருமானத்தை தாய்மொழி பள்ளிகள் மற்றும் சீன கோவில்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திய போது பரிகாத்தான் நேஷனலிடம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரவில்லை என அம்னோ கட்சியின் துணைத் தலைவர் முகமது காலித் நோர்டின் கூறினார். பரிசான் கட்சியின் ஆட்சியின் போது மதுபானம் மற்றும் சூதாட்டத்தின் வழி வருகின்ற வருமானத்தை தாய்மொழி பள்ளிகளில் பயன்படுத்தும் நடைமுறை இருந்ததாகவும் அந்த பணத்தை பள்ளிவாசலின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் மட்டுமே தவறு என சுட்டிக்காட்டினார். அதே சமயம் பரிகாத்தான் நேஷனலின் ஆட்சியின் போது இந்த நடைமுறை தவறென்றால் அவர்கள் ஏன் அப்பொழுது அதை தடுக்க முற்படவில்லை என முகமது காலித் நோர்டின் கேள்வி எழுப்பினார். அடுத்த பொதுத் தேர்தலின் போது கூட்டணி அரசாங்கம் அமைப்பதற்காக தன்னிடம் மற்றும் பிரதமர் அன்வாரோடு கலந்து பேச தூது அனுப்பிய கட்சியின் பெயரை தாம் கூற விருப்பப்படவில்லை என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயித் அமிடி தெரிவித்துள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலின் போது கூட்டணி அமைக்க அந்த கட்சி தீராத தாகம் கொண்டிருப்பதாகவும் அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என ஜயித் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போதைய தேவை நடப்பு ஒற்றுமை அரசாங்கம் மேலும் வலுப்பட வேண்டும் என்பதே. தன்னிடம் தூது அனுப்பிய கட்சி ஏற்கனவே அரசாங்கம் அமைத்திருந்த கட்சி என்பதால் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க தீராத தாகம் கொண்டிருப்பதாக பகான் டத்தோ சுங்கை சுமுன் அம்னோ பிரிவின் சந்திப்பு கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். மதுபானம் மற்றும் சூதாட்டத்தின் வழி பெறப்படுகின்ற வருமானத்தை தாய்மொழி பள்ளிகள் முக்கியமாக சீன பள்ளிகளின் வளர்ச்சிக்காக நன்கொடை அளிப்பதில் தனக்கு எந்த ஒரு எதிர்கருத்தும் இல்லை என கிராகான் கட்சியின் தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்திருந்த கருத்துக்கு பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அஹமத் ஃபடில் ஷாரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
பாஸ் கட்சியின் கொள்கையை கராகான் கட்சி ஏற்குமெனில் அதனுடனான உறவு தொடரும் எனவும், அதனை மீறி ஜாசேகா கட்சியின் கருத்தோடு கராகான் ஒத்துப்போனால் அடுத்த பொதுத் தேர்தலின் போது கராகான் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது பற்றி பாஸ் கலந்தாலோசிக்கும் என அவர் தெளிவுபடுத்தினார். பூமிபுத்ராக்களின் நில உடைமை விவகாரத்தில் ஒருபோதும் பினாங்கு அரசாங்கம் தடையாக இருக்காது என பினாங்கு மாநில முதலமைச்சர் சவ் கொன் யாவ் தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தில் வாழும் மலாய்க்காரர்களின் வளர்ச்சிக்காக பெமனாங் எனப்படும் பினாங்கு மலாய்க்காரர்களின் சங்கம் கொண்டுவரும் திட்டங்களை பினாங்கு அரசாங்கம் வரவேற்கின்றது என அவர் தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தில் மலாய்க்காரர்களின் நில உடைமை எண்ணிக்கை தொடர்பாக பெமனாங் மற்றும் உடா ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் கொண்டுவரும் திட்டங்கள் தொடர்பாக மாநில அரசு தீர ஆராய்ந்து அதற்கு வழி செய்யும் என முதல் அமைச்சர் கூறினார். முன்னாள் தங்கும் விடுதி வேலையாள் ஒருவரின் மண்டை ஓடு உடையும்படி வெட்டிய 5 ஆடவர்களை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளது என ஜோஹர் பாரு ஸ்லாத்தான் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ராப் ஸ்லாமாட் தெரிவித்தார். 25 முதல் 38 வயதுக்குட்பட்ட அந்த 5 ஆடவர்களின் சிறுநீர் பரிசோதனையில் அவர்கள் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தெரியவந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். குழந்தைக்கு பால் மாவு வாங்குவதற்காக வாங்கிய 300 வெள்ளி கடனை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்ட நபரோடு ஏற்பட்ட வாய் தகராற்றினால் தலைக்கவசம் மற்றும் இரும்பு கொண்டு மண்டை ஓடு உடையும்படி தாக்கி உள்ளார்கள் என போலீஸ் தலைவர் மேலும் கூறினார். சுங்கை பசார் கம்போங் சுங்கை பஞ்சாங் ஜேத்தி அருகில் அடையாளம் தெரியாத உடல் ஒன்று இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 12 மணிக்கு மிக மோசமான அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல் எந்த பாலினம் மற்றும் இனத்தை சேர்ந்தவரின் உடல் என அடையாளம் காண முடியாமல் ஸ்லாங்கோர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்குழுவின் துணை இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் மேல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்து விட்டதாக கூறினார். கிளாந்தான் கோத்தபாரு தெண்டோங் பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள நினைத்த 40 வயது மாதுவை பொதுமக்கள் காப்பாற்றியுள்ளனர். அந்த 40 வயது பெண்மணி பாலத்தில் இருந்து குதிக்க முயற்சித்த 36 வினாடி காணொளி ஒன்று புலனத்தில் பரவி வந்துள்ளது. தற்கொலை செய்து கொள்ள நினைத்த அந்த பெண்மணியை சமாதானம் செய்து காப்பாற்றிய பொது மக்களில் ஒருவர் அவரை ஹாஸ்பிட்டல் புரம்புவான் ரஜ புரம்புவான் ஜைனாப் 2 அனுமதித்துள்ளார். தனக்கு வாழ பிடிக்கவில்லை என அந்த காணொளியில் பதிவாகிய கூற்றை தெரிவித்த கொத்தபாரு வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ரோஸ்டி டவுட் இந்த சம்பவம் குறித்தான முழு அறிக்கை தனக்கு இன்னும் கிடைக்கப்படவில்லை என்பதால் இச்சம்பவம் குறித்து தகவல் எதுவும் பகிர முடியாது என கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்